இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேர்தல் முடிவுகள் குறித்து விவாதிப்பதற்காக ஒவ்வொருவராக அறிமுகம் செய்கிறேன். பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் இணைந்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு இடும்பவனம் கார்த்தி இணைந்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சி சார்பாக திருமிகு ஸ்டெல்லா ஆகியோர் என்னோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். தொலைத்தொடர்பு வாயிலாக பாஜக மூத்த தலைவர் திரு ஜி.கே. நாகராஜன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் திமுக சார்பாக திரு ஆண்டாள் பிரியதர்ஷினியும் அதே போல காங்கிரஸ் சார்பாக திரு சிவராஜசேகரனும் நம்மோடு இணைகிறார்கள். அவர்களையும் வரவேற்றே நாம் இந்த விவாதத்திற்குள் செல்லலாம். திரு ரங்கராஜனா, உங்ககிட்ட இருந்து ஒரு ஓவராலா வியூ கேட்கறதுக்கு விரும்புறேன். ஈரோடு கிழக்கு நம்ம அது ஒரு புறம் இருக்கு. இப்போ ஒரு தேசிய அளவிலான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியில என்ன நடக்க போகிறது, முக்கியமான சட்டப்பேரவை தேர்தல் இது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸிட் போல்ஸ் ஆகட்டும், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜகவா இல்ல ஆம் ஆத்மியா அப்படின்ற மாதிரி ஒரு வியூவை தான் நமக்கு கொடுத்திருக்கு. தொடர்ந்து 3 முறையாக ஆம் ஆத்மி கட்சி அங்க இருந்து வந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம், பாரதிய ஜனதாவுக்கு சற்று ஒரு முன்னகர்வு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? கருத்து கணிப்பு, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளோட நீங்க உடன்படுறீங்களா? இல்லை, டெல்லி பொறுத்தவரை ஒரு கடுமையான போட்டி என்னதான் சொல்லணும். ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி ஏற்கனவே 2 முறை பாஜகவை தோற்கடித்து காங்கிரஸையும் தோற்கடித்து ஆட்சி அமைத்திருக்கிறது. இப்போது 3வது முறையாக ஒரு ஹேட்ரிக் என்ற முறையில் முயற்சி செய்கிறது. இருந்தாலும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிராக ஒரு ட்ரெண்ட் இருப்பதாக எக்ஸிட் போல் பொதுவாக தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை இது முக்கியமான தேர்தல். அவங்களுக்கு 27 ஆண்டுகளாக டெல்லியை கைப்பற்ற முடியவில்லை. டெல்லியில் மத்திய அரசுடைய சீட்டாக இருந்தாலும் அங்கே டெல்லி சட்டமன்றத்தில் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியலை என்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு 27 ஆண்டுகளாக ஒரு கனவாக இருக்கிறது. இந்த முறை மிக கடுமையான ஒரு தொடர்ந்து 3 முறை பாராளுமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா சட்டப்பேரவை தேர்தல்களை பார்க்கும்போது அப்படியே பாராளுமன்ற தேர்தலில் இருந்து வேற ஒரு கலர் தான் நம்ம டெல்லியில பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த முறை நெக் டு நெக் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறீங்களா, இல்ல பாரதிய ஜனதாக்கே ஒரு எட்ஜ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா, இல்ல மறுபடியும் ஆம் ஆத்மி தான் வரும் ஆனா பாரதிய ஜனதாக்கு ஒரு சின்ன முன்னகர்வு இருக்கும்? இல்ல, இந்த தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தல். கடந்த 2 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தா கிட்டத்தட்ட ஆப் கட்சி 54, 53, 54, 55% வாக்குகள் பெற்று பெரிய வெற்றி பெற்றிருக்கு சட்டசபையில். அதே போல பாராளுமன்றத்தில் பார்த்தா பாஜகவும் கிட்டத்தட்ட 53, 54, 55% வாக்குகள் பெற்று பாராளுமன்றத்தில் 7 இடங்களையும் கிட்டத்தட்ட அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்று வராங்க. இந்த 2 சட்டசபை தேர்தலில் ஒரு நிலை, பாராளுமன்ற நேர் எதிர்நிலை என்று கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த முறை மிக கடுமையாக இருக்கிறது. இந்த கேப் ரொம்ப குறைவாக இருக்கும். 2 கட்சிகளுக்கு இடையே இருக்கிற கேப் குறைவாக இருக்கும்னு தான் மதிப்பிடப்படுது. அதில் சில தொகுதிகள் இந்த முறை ஒரு வித்தியாசமான தேர்தல் கிட்டத்தட்ட கட்சி மாறிகள் என பார்க்கும்போது நிறைய பேருக்கு கட்சி மாறிகளுக்கு டிக்கெட் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆப் கட்சி கிட்டத்தட்ட 20 வேட்பாளர்கள், வேறு கட்சி காங்கிரஸ் அல்லது பிஜேபியில் வந்தவர்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறார்கள். அதேபோல் பிஜேபியில் 10 இடங்கள் கட்சி மாறிகள் கொடுத்துருக்கிறார்கள். காங்கிரஸும் 8-9 தொகுதிகள் வேறு கட்சிகளில் வந்து கொடுத்துருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான தேர்தல். சில இடங்களில் நேர் எதிராக சென்ற முறை பிஜேபியில் ஒரே தொகுதியில் பிஜேபியில் போட்டியிட்டவர் இந்த முறை இந்த கட்சியில் இருக்கிறார். அவருக்கு எதிராக போட்டியிட்டவர் அந்த கட்சிக்கு செல்கிறார். இந்த ரொம்ப வித்தியாசமான ஒரு எலெக்ஷன். வேட்பாளர் ஒன்று தான், ஆனால் லேபிள் மாறுது. இது போன்ற வாக்காளர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கட்சிக்கு வாக்களிப்பதா அல்லது வேட்பாளர் வாக்களிப்பதா என்ற பொருள் சிக்கல்கள்லாம் இந்த தேர்தலில் நிறைய பல தொகுதிகளில் இது மாதிரி பார்க்கலாம். ஸோ ஒரு வித்தியாசமான தேர்தல். அதே நேரத்தில் சில தொகுதிகளில் முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாவில் ஏஎம்ஏஎம் என்று ஏற்கப்பட்டிருக்கிறது. இவர் பெரும்பாலும் பிஜேபி ஆதரவு சொல்லப்படுகிறது. அவர் முஸ்லீம் வாக்குகளை எந்த அளவுக்கு ஆப் கட்சிக்கு வருவதை தடுக்க முயற்சி எடுக்கிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தலித் தொகுதிகள் நிறைய டாமினேட்டட் தொகுதிகள் நிறைய இருக்கிறது. அதே போல் பூர்வாஞ்சல் பகுதி, இதெல்லாம் முக்கியமான சில கவனிக்க வேண்டிய சில தொகுதிகள். தேர்தல் முடிவுகள் வரும்போது அந்தந்த தொகுதிகளில் பார்க்கும்போது மாறி வாக்குகள் வாய்ப்புகள் பேசலாம். திரு ரங்கராஜன், திருமிகு ஸ்டெல்லா, என்றைக்கும் இல்லாத போல எந்த வருடமும் இல்லாத போல இந்த வருடம் ஒரு புதுமையான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு ரங்கராஜன் சார் சொல்லியிருந்தேன். எனக்கு என்ன கேட்க விரும்பணும் அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சி இப்போ கிட்டத்தட்ட 10 வருடங்களாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய பட்சத்துல இயற்கையாகவே ஒரு ஆட்சிக்கு எதிரான மனநிலை, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வருவது, அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா தேர்தல் அரசியல் வரலாறுல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் பாரதிய ஜனதாவும் தொடர்ந்து தீவிரமாக களமாடி இருக்கிறார்கள்.
ஆம் ஆத்மி கட்சியினுடைய வாக்கு வங்கி சரிய வாய்ப்பு இருக்கிறதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்கிறது. உங்க கட்சி எப்படி இதனை பார்க்கிறீங்க? இது வந்து 4வது முறையாக ஆம் ஆத்மி வந்து அரியணையில் ஏறப்போகுது அப்படிங்கிறது தான் நான் டெல்லி சட்டசபை தேர்தலில் நாங்கள் களத்தில் இருந்தேன். 2 நாட்களுக்கு முன்னாடி தான் நான் சென்னைக்கு வந்தேன். அப்படிங்கிறப்போ இதெல்லாம் சொல்றது இவங்களுக்கு எதிரான மனப்போக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் கிடையாது, ஆட்சியாளர்கள் எதிர்கட்சிகளுடைய மனதில் தான் வந்து இருக்குதே தவிர. ஏன்னா டெல்லிங்கிறது வந்து ஒரு இந்தியாவினுடைய கேபிட்டலாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற பட்சத்துல பிஜேபி வந்து மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்காங்க. யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த டெல்லியை வந்து இவங்களால தொடர்ந்து கைப்பற்ற முடியல. 2012 கட்சி ஆரம்பிச்ச ஆம் ஆத்மி கட்சி 2013 வந்து ஆட்சியை பிடிச்சு மறுபடியும் 2015 70க்கு 67 தொகுதிகளை பிடித்து 2020 70க்கு 62 தொகுதிகளை பிடித்து இன்னைக்கு வரைக்கும் மக்களினுடைய ஆதரவுல இருக்கிறாங்க. அப்படின்னா மக்களினுடைய வரிப்பணத்தை, அதாவது ஒரு அரசியல் மாற்றம் வேணும், ஆட்சி மாற்றம்ங்கிறது வந்து முக்கியம் கிடையாது, அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சாங்க. நான் அந்த இடத்துல தான் நான் கேட்க விரும்புறேன். சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு டெல்லி மக்கள் அப்படிதான் யோசிக்கிறாங்களோ, அவங்க அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. ஆனா அதே லோக்சபா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கும்போது அவங்க அதுக்கு ஒரு தனியா ஒரு வழி. ஏன்னா 7 out of 7 பிஜேபி தொடர்ந்து இப்போ 3 முறையும் வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஸ்வீப் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சட்டசபை தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க சொன்னதே கூட நீங்க சொன்னதுல இருந்து நான் கேட்க விரும்புறேன். 2015 ஆம் ஆத்மி 67 தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தாங்க 70ல. 2020 62 அப்படின்னு அது குறைஞ்சிருந்தது. இந்த முறை அது இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கிறதே. அதாவது நான் அதை தான் இப்போ தொடர்றதுக்கு நினைக்கிறேன். பிஜேபி வந்து எப்படினாலும் எந்த எல்லைக்கு போயினாலும் டெல்லியை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு நீங்க பதில நீங்க தொடரலாம். வாக்கு எண்ணிக்கை முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கின்றன. முதற்கட்ட முன்னிலை நிலவரம் என்ன அப்படின்றத திரையில பார்க்கிறோம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னிலை நிலவரம். ஆம் ஆத்மி கட்சி 10 தொகுதிகளில் முன்னிலை, பாரதிய ஜனதா கட்சி 11 தொகுதிகளில் முன்னிலை, பிற கட்சிகள் ஒன்றுமில்லை பார்க்கிறோம். பாஜக 13 தொகுதிகளில் முன்னிலை அப்படின்ற அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. தற்போது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கும். முதற்கட்ட முன்னிலை நிலவரங்களை நம்ம பார்க்கிறோம். ஆம் ஆத்மி 10 இடங்கள்ல 10 தொகுதிகள்ல முன்னிலை என்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுடெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் போட்டியிட்ட தொகுதியில் பின்னடைவு தற்போது அப்படின்ற அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். அங்கு பாஜக சார்பாக போட்டியிட்டு இருக்கக்கூடிய பர்வேஷ் முன்னிலை பெற்றிருக்கிறார். திரையின் கீழ்ப்புறத்திலும் நீங்க முன்னிலை நிலவரங்களை பாக்குறீங்க. பாரதிய ஜனதா 13 இடங்கள்ல 13 தொகுதிகளில் முன்னிலை, ஆம் ஆத்மி கட்சி 10 இடங்கள்ல முன்னிலை. தற்போது வரை டெல்லியில் இருக்கக்கூடிய 70 சட்டப்பேரவை தொகுதிகளில் 24 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. பாஜக 13, ஆம் ஆத்மி 10, காங்கிரஸ் ஒரு இடத்தில் முன்னிலை என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து சிறப்பு அமர்வில் நம்மோடு பங்கு கொண்டிருக்கக்கூடிய விருந்தினர்களிடம் பேசலாம். திருமிகு ஸ்டெல்லா, குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும், நீங்க பேசிக்கொண்டிருந்தீர்கள். என்னன்னா இந்த முறை ஆம் ஆத்மி கட்சியினுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் சற்று குறையலாம், வாக்கு விழுக்காடு குறையலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கிறது. நான் முன்னமே கேட்டிருந்த மாதிரி 2015 சட்டப்பேரவை தேர்தலில் 67, அதுக்கப்புறம் 62. இப்போ எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ், போல் ஆஃப் போல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிஜேபி ஆம் ஆத்மி நெக் டு நெக் இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க உங்களுடைய நம்பிக்கையை தெரிவிச்சிங்க. ஏன் இந்த முறை குறையாது அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்க? குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு எப்படி சொல்றீங்க? ஏன் இதை இவ்வளோ ஆணித்தரமாக பேசுகிறோம் அப்படின்னா, மக்கள் நாங்கள் அங்கே போயிருக்கும் போது அவங்க எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை என்னன்னா, நான் இன்னொன்று கேட்குறேன், பிஜேபி இப்போ வரணும்னு சொல்லி துடிக்கிறாங்கல்ல, எதுக்கு வரணும்? என்ன செய்ய போகிறாங்க? ஒன்று, ஆம் ஆத்மி அங்கே மக்களுக்கான ஆட்சி நடத்தாமல் இருந்தால் நாங்கள் வந்து இந்தியாவிலேயே நாங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ரொம்ப சிறப்பாக நாங்கள் ஆட்சி பண்ணுறோம், மக்களோட பணத்தை நாங்கள் கொள்ளையடிக்கலை, திருடலை, மக்கள் மத்தியில் வந்து நாங்கள் கலவரத்தை பண்ணலை, அந்த மாதிரி இல்லை மத பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி மக்களை வந்து கலவரத்துக்குள்ளே வச்சிருக்கல அப்படிங்கிறதுக்குனால ஆம் ஆத்மி வந்து இங்கே மக்கள் ஆட்சி பண்ணலை, சரியான ஆட்சி பண்ணலை அப்படிங்கிறதுனால வந்து பண்ண போகிறாங்களா? இல்லை அவங்கள்ட்ட ஏதாவது குறைகள் இருக்குங்கிறதுக்காக வந்து பிஜேபி வந்து அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கணுங்க? அப்படி இல்லை. பிஜேபி ஆளாத மாநிலங்களில் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த மாநில கட்சிகளை அடக்குவதும் ஒடுக்குவதும்
தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்குது. ஜனநாயக குரல் வலையை நெரிச்சிட்டு இருக்காங்கன்றது நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், கேஸ் போட்டுட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி தேர்தல் வெற்றி, ஏன்னா இவங்க நிறைய தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய குற்றங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எடுத்துக்கொண்ட அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைகள் வந்து எந்த துறைகள்லையும் இவங்க முன்னேற்றம் காணல, எல்லாமே அதுல பாதாளத்துக்கு போயிடுச்சு. அதை மறைக்கணும் அப்படின்னா தேர்தல் வெற்றிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இவங்க ஒளிஞ்சுல அதே போன்ற குற்றச்சாட்டுகளை தான் ஆம் ஆத்மி கட்சி மேல வைக்கிற மணீஷ் சிசோடியா கேஸ் ஆகட்டும், இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய பதவியிலிருந்து இறக்கப்பட்டதாகட்டும், இது எல்லாமே பாரதிய ஜனதா அவர்கள் அதனை அதை பத்தி பேசுறதுக்கு பிஜேபிக்கு 1% கூட யோகியதை கிடையாது. ஏன்னா 7.5 லட்சம் கோடியில இருந்து ரஃபேல் ஊழல்ல இருந்து இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் 884 மாவட்டங்கள்ல கட்சி தலைமை அலுவலகங்கள் வந்து இன்னைக்கு செயல்படுது. அதுவும் இல்லாம புதுசா இடம் வாங்கி இன்னும் 300 இடங்கள்ல பாத்தீங்கன்னா மாவட்டங்கள்ல கட்சி தலைமை அலுவலகங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 இடங்கள்ல கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க தேர்தல்கள்ல, இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச தேர்தல்கள்ல. ஆனா அபிஷியலா அவங்க வெளியிட்டது வந்து 20,000 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணிருக்கோம். ஒரு கட்சி இல்ல ஒரு கட்சி எதிர்கட்சி மேல வைக்கக்கூடிய விமர்சனம் இல்ல, அந்த கட்சி உங்க மேல வைக்கக்கூடிய விமர்சனம் இல்ல அது கட்சி சார்பாக நீங்க அதை வந்து தேர்தல்ல நீங்க முன்னிலைப்படுத்துங்க. எப்படி வந்து பிஜேபிக்கு வந்து சரி இல்ல அது சரி, நான் இன்னைக்கு தேர்தல் ஓரியன்டடா நம்ம வந்துறலாம், எலெக்ஷன் ரிசல்ட் ஓரியன்டடா வந்துறலாம். இல்ல நீங்க இப்ப மணீஷ் சிசோடியா மேல, சத்யேந்தர் ஜெயின் மேல, அரவிந்த் கெஜ்ரிவால் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து குற்றச்சாட்டுகள் தான், எதுவுமே வந்து நிரூபிக்கப்படல. ரஃபேல் ஊழல் அப்படி இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அவங்க விளக்கம் கொடுக்கல. நான் அதான் கேக்குறேன், இதெல்லாம் எதுவுமே மெட்டீரியலைஸ் ஆவாதா இந்த எலெக்ஷன்ல ஆயிருக்காதான்னு கேக்குறேன். இல்ல மக்களுக்கு இது வந்து தெரிஞ்சிடுச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் அதனாலதான் நான் மக்கள் மத்தியில போய் நிக்கிறேன்னு சொல்லி எனக்கு தைரியமா நின்னாரு. எங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சிடக்கூடாது, ஆம் ஆத்மி ஜெயிச்சிடக்கூடாதுன்னு இதே புது டெல்லியில இப்ப நீங்க சொன்னீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பின்னடைவுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நாங்க சொல்லல, அதான் இப்போதைக்கு அதான் தகவலா இருக்கு. 10,000 ரூபாய் வந்து ஓட்டுக்கு கொடுத்தாங்கன்றத ஆதாரப்பூர்வமா எலெக்ஷன் கமிஷன்ல வைக்கிறோம். எலெக்ஷன் கமிஷன் அதை பத்தி கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல. என்ன சொல்றாங்க, அவங்க ஓட்டு போட போறவங்களுக்கு ஒரு பெண்ணை கொடுத்து அதுல வந்து கேமராவை ஃபிட் பண்ணி அது ஓட்டு போடுறாங்களான்றத கணிச்சிட்டு பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அது மட்டும் இல்ல, சில தொகுதிகள்ல கத்தி குத்து நடந்தது, பெண்கள் வந்து தாக்குனாங்க, வண்டி வாகனங்களை வந்து அடிச்சு உடைச்சு எந்த இடத்துல எங்களை வாக்கு கேட்க விடாத அளவுக்கு பண்றாங்க. அப்படின்னா இவங்களுக்கு தேர்தல் பயம் வந்து விட்டது. ஆம் ஆத்மியை பார்த்து முழுதாக அவங்க வந்து பயப்படுறாங்க, அஞ்சுறாங்க. ஏன்னா இங்க மக்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் அதை தான் சொல்றேன், இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த ஆட்சியும் செய்யாத ஆட்சியை மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பிஜேபி இன்னொன்னு சொன்னாங்க, நாங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் பார்த்துட்டு இலவசம் சொல்லி மக்களை வந்து அவங்க சோம்பேறி ஆக்குறாங்கன்னு. கொஞ்சமாவது சிந்திக்கணும். மக்களுடைய வரிப்பணத்தை இப்ப எப்படி அவங்களுக்கு கொடுப்பீங்க? நல்ல கல்வியா கொடுக்கணும், இலவச மருத்துவத்தை கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், கரண்ட் கொடுக்கணும். அவங்களே நிறைய இலவசங்கள் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆம் ஆத்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசலாம் திருமிகு ஸ்டெல்லா. திரு ஜி.கே. நாகராஜ் இணைப்புல இருப்பீங்க. திருமிகு ஸ்டெல்லா அவர்கள் பேசியதை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த முறை பாரதிய ஜனதாவா ஆம் ஆத்மியா அப்படின்னு இருவருக்குமே நெக் டு நெக் இருக்கலாம் அப்படின்றத எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா மேல நிறைய குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க. திருமிகு ஸ்டெல்லா, உங்களுடைய பதில் என்ன, உங்களுடைய பார்வை என்ன? எந்த அளவுக்கு இந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தல்கள்ல பாரதிய ஜனதா வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். டெல்லி உறுதியாக பாஜக கைப்பற்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு முதல் காரணமாக நீங்க இன்னைக்கு அதனுடைய கட்சி தலைவர் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் கெஜ்ரிவால் அவர்கள். அதே போல முதல்வர் அதிஷி அவர்களும் கூட பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். 3 முறை ஆட்சியை செய்திருக்கிறார்கள். சுத்தமான குடிநீர் கூட இல்லை என்று அவர்களோடு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களே தொடர்ச்சியான பிரச்சாரத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஓட்டுகளை பிரிக்கிறதோ அந்த அளவிற்கு பாஜகவினுடைய வெற்றி என்பது அதிகப்படும் என்பது உண்மை. என்ற ஒரு காலத்துல காங்கிரசினுடைய கோட்டையாக இருந்த டெல்லி பின்பு அது கை மாறியது ஆம் ஆத்மிக்குன்னு சொல்லலாம். அண்ணா ஹசரேவோட அந்த ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரத்தில் இருந்து துவங்கிய அந்த ஆம் ஆத்மி இன்று அதே ஊழலில் மாட்டிக்கொண்டு, குறிப்பாக அந்த மதுபான ஊழலிலே மாட்டிக்கொண்டு 2026 கோடி அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திய அந்த மதுபான கொள்கையினால் இன்றைக்கு
முதல்வர் உட்பட அமைச்சர்கள் உட்பட பலர் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார்கள். இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சி முழுமையாக குற்றச்சாட்டு செய்யப்பட்டது ஊழலுக்கு என்றால் அது ஆம் ஆத்மி கட்சி. எந்த ஒரு நோக்கத்திற்காக ஊழலை ஒழிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த கட்சியே இந்த ஊழலில் சிக்கி தவித்திருக்கிறது. வாக்கு வங்கி அரசியலை மட்டுமே மையமாக வைத்து மத அரசியலையும் கையில் எடுத்தது ஆம் ஆத்மி. அதற்கெல்லாம் இன்னைக்கு முடிவு கட்டுகின்ற விதமாக மொத்தமும் நீங்க செஞ்சிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் மத்தவங்க மேல எப்போதுமே இந்த மாதிரி சேர்வாரி பூசுறதே வந்து பிஜேபிக்கு வந்து வழக்கமாயிருச்சு. தவறான தகவல்களை வந்து பொது தளத்துல பதிவிடாதீங்க, இல்லைன்னா நான் குறுக்கிட வேண்டி இருக்கும். இன்னைக்கு எத்தனை இஸ்லாமியர்களுக்கு இந்த முறை அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள், கடந்த முறை எத்தனை இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் என்பதே அவர்கள் செய்கின்ற மத அரசியலுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இன்றைக்கு ஊழலில் மொத்த உருவமாக மாறிவிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த பணி முடிவடைகின்ற வேலைக்கு வந்துவிட்டது என்பதற்காகத்தான் இன்னைக்கு ஒரு பின்னடைவை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். பாஜகவை பொறுத்தவரை இங்கு பிரதமர் மோடி அவர்கள் எப்பொழுதும் வாக்கு வங்கி மையமாக வைத்து அரசியல் செய்வதில்லை. ரெவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்றப்ப கூட இலவசங்கள் வேண்டான்னு சொன்னார். இலவசங்கள் வந்து பொருளாதாரத்தை வந்து சீர்குலைக்கும், ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் என்று சொல்லியதோடு நீங்க இப்ப டெல்லியில கொடுத்திருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோவை நீங்க கொஞ்சம் அதை பார்த்துட்டு இதை பேசுனீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முழுசா சொல்ல வரங்க, கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அதாவது அது இல்ல, நாங்க அதைத்தான் கையில் எடுப்போம் அப்படின்னு ஒரு வாக்கு வங்கி அரசியல் கையில் எடுக்கின்ற பொழுது அதையே நாம மக்களுடைய வளர்ச்சிக்காக செய்யக்கூடாது என்று அந்த நலத்திட்டங்களையே மக்களுக்கு சென்ற வகையில அதையும் இன்று பாஜக பின்பற்றி எதை வைத்தால் அததான் திரு ஜி கே நாகராஜ் அவங்க கேட்க விரும்புறது. நான் அது ஒரு சின்ன இந்த ஒரே ஒரு குறுக்கீடோட நீங்க தொடர்ந்து பதில் அளிக்கலாம். பாரதிய ஜனதாவும் அதேதான், பெண்களுக்கான உரிமை தொகை அப்படின்ற அடிப்படையில் அவங்க 2100 2500 அப்படின்னு அறிவிக்கிறதும், கேஸ்கான மானியம் அறிவிக்கிறதும், அதே போல இதுக்கு முன்னாடியே பிற மாநிலங்கள் ஆகட்டும், ஒடிஷா ஆகட்டும், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா ஆகட்டும், அங்கேயும் இது போன்ற உரிமை தொகை போன்ற விஷயங்களை பாரதிய ஜனதா முன்னாடி வச்சதும் அதுவும் இலவசங்கள் தானே. முன்னாடி இலவசங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதே ஸ்ட்ராட்டஜி தானே பாரதிய ஜனதாவும் கையில் எடுக்குது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. எஸ், கரெக்ட் தான், நான் மறுக்கல. நீங்க செய்ய வேண்டாம்னு சொன்னோம், நீங்க கேட்கல. இது செய்வது வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல, பொருளாதாரத்துக்கு ஏற்றதல்லன்னு சொன்னோம். அதை வந்து எதிர்கட்சிகள் கேட்கல. எல்லாரும் ஒன்று கூடி அது வேண்டாம், இலவசங்கள் வேண்டாம் முடிவெடுத்தா நிச்சயமா அதை நாங்க பின்பற்றி. அது தேர்தல் அரசியல்ல பலன் தருது அப்படின்றத பாரதிய ஜனதா புரிந்திருக்கிறது. அதனால் நீங்களும் அதே வியூகங்களா அதே ஸ்ட்ராட்டஜி அதனால் ஊழல் நடக்கிறது, அதை வைத்து ஊழல் நடக்கிறது. அதனால அது நேரடியாக மக்களுக்கு நாம ஏன் செய்யக்கூடாது? அதனாலதான் இப்ப நீங்க கிசான் சம்மான் நிதி உட்பட பல விஷயங்கள் பார்த்தா நேரடியா வங்கி கணக்குல போய் சேரும். கையில பணமா ரொக்கமா கொடுக்க மாட்டோம் பிஜேபி. ஆக மக்களை சென்றடைய வேண்டும் அப்படிங்கறதுனால அதை மக்கள் நலத்திட்டங்களாக மாற்றி நாங்க அறிவிச்சோம். உதாரணத்துக்கு டெல்லியில பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து மகிழா சம்ருத்திங்கிற திட்டத்தின் கீழ ஏழை பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கணும். இது நேரடியாக அவங்க வங்கி கணக்குக்கு சென்று சேரும். மகாராஷ்டிராவில 2.5 கோடி பெண்களுக்கு நாங்க 1500 ரூபாய் மாதம் கொடுத்தோம், சொன்னதை செஞ்சோம். அதனாலதான் இன்னைக்கு டெல்லி மக்கள் சொன்னதை செய்யக்கூடிய கட்சியாக பாஜகவை பார்க்கிறார்கள். ஒரு அரசியலமைப்பு சாசனம் சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை முறைப்படி செய்கின்ற கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா எந்த ஒரு குடும்பம் சார்ந்த கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி. அதனாலதான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு டெல்லியில காணாம போய் காங்கிரஸ் உடைய ஓட்டுகள் முழுமையாக ஆம் ஆத்மிக்கு மாறி இருக்குதுன்னு சொல்ல வரேன். பேசலாம். அதே போல நான் தொடர்ந்து பேசலாம். நான் மற்ற விருந்தினர்கள் கிட்டையும் முதற்கட்ட கருத்தை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்பாக நம்ம பார்த்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுடைய முன்னிலை நிலவரங்கள் வெளியாகி கொண்டிருந்தன. பாரதிய ஜனதா 17 இடங்களில், ஆம் ஆத்மி 13 இடங்களில், காங்கிரஸ் ஒரு இடத்தில் முன்னிலை அப்படின்ற அண்மை செய்தியை பார்த்தோம். இங்க கீழே டிக்கர்ல போயிட்டு இருக்கிற அந்த நம்பர்ஸையும் பார்க்கலாம். தொடர்ந்து அரங்கில சிறப்பு விருந்தினர்களோடு நம்ம பேசலாம். திரு சிவராஜசேகரன் காங்கிரஸ் கட்சி சார்பாக அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். வெல்கம் சார். காங்கிரஸ் கட்சி இந்த முறை அரவிந்த் கெஜ்ரிவாலோட இப்போ இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒன்றை உருவாக்கி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றாக களமாடியது தெரியும்.
அதே தான் டெல்லியிலேயே அவங்க செஞ்சிருக்கணும். இது ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்காகட்டும், காங்கிரஸ்க்கு ஏற்கனவே அங்க வாக்கு வங்கி இப்போதைக்கு குறைவாக இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நெக்லிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில காங்கிரஸ் வாக்குகளை பிரித்து விடும். ஆம் ஆத்மிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளையும் காங்கிரஸ் பிரிச்சிருவாங்க. அது பாரதிய ஜனதாவுக்கு தான் சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அதே தான் நடந்துகிட்டு இருக்கோம். ஒருவேளை அதாவது தலைநகர் டெல்லி சமீப காலங்களிலே சந்தித்து வருகிற மிகப்பெரிய இயற்கை சீரழிவு எதுன்னு கேட்டிங்கன்னா மாசு அதிகமாக காற்றில் கலந்துருக்கிறது. அந்த அளவிற்கு அங்கே இயற்கை இதில் நிறைய பேர் உபாதைகளால் பாதிக்கப்படுறாங்க, நோய்வாய்ப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் நாம் பார்க்குறோம். ஆக இயற்கையாக இப்படி ஒரு சூழல் இன்றைக்கு அது உருவாக்கப்பட்டிருக்கிறது, மாசு படர்ந்திருக்கிறது தலைநகர் டெல்லியில். அரசியல் மாசும் அங்கே படர்ந்திருக்கிறது. லஞ்ச ஊழல் என்கிற பேரில் அன்றைக்கு அண்ணா ஹசாரேவுக்கு பக்கத்தில் இருந்து போராட்டம் நடத்திய கெஜ்ரிவால் அவர்கள் காலத்தின் கோலம் அதே ஊழல் குற்றச்சாட்டில் சிக்குகிற அளவிற்கு ஒரு பரிதாபகரமான ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். காங்கிரஸின் கோட்டையாக இருந்த டெல்லியில் ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியலை முன்னெடுத்த காங்கிரஸ் பேரியக்கம் மீண்டும் தன் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காக இந்த தேர்தல் களத்தை இறங்கியிருக்கிறது. தேர்தல் களத்தில் வருகிற போது அங்கிருக்கிற மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. இந்த இருவருமே வேண்டாம், புதிதாக ஒரு மீண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் வந்தால் நன்றாக இருக்கும் என்கிற எண்ணம் அங்கே இருக்கிற நடுத்தர மக்களிடத்திலே இருக்கிறது, அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களிடம் இருக்கிறது. எனவே ஒரு புதிய மாற்றத்திற்கான அடிகோலாக இந்த தேர்தலை காங்கிரஸ் சந்தித்திருக்கிறது. எனவே எங்களை பொறுத்தளவில், டெல்லியை பொறுத்தளவில் அங்கே இருக்கிற அதிகாரத்தை மீட்டெடுப்பதன் மூலமாக இலவசங்களை ஒரு காலத்திலே எதிர்க்கிறோம், இலவசங்களாலே தான் இந்த நாடு பின்னடைவை சந்திருக்கிறது என்று சொன்ன பிஜேபி இன்றைக்கு இலவசங்களை அள்ளி வீசுகிறது, பணத்தை கொடுத்து வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறது. ஒரு பக்கம் பிஜேபி பண அதிகாரத்தால் பணபலத்தால் வெற்றி பெறலாம் என்கிற நினைப்பும், மதுபானத்தை வழங்கி வெற்றி பெறலாம் என்று ஆம் ஆத்மியும் நினைக்கிற இந்த இடத்துல இந்த இருவரையும் அப்புறப்படுத்த வேண்டியது காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கடமை என்பதனால்தான் ஒரு புதிய பொலிவோடு அனைத்து தொகுதிகளிலுமே புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து களம் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மீட்டெடுப்போம். அதற்கான அடித்தளம் கொள்கை அடிப்படையில் நீங்க இந்தியா பிளாக்க கட்டமைச்சு காங்கிரஸ் தலைமையில இந்தியா கூட்டணியை உருவாக்கி பாரதிய ஜனதா எதிர்ப்பு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இயங்கிய போது, அப்போ ஆம் ஆத்மி கட்சியாகட்டும், இப்போ இங்கே திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள், பிற கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஒன்றிணைந்து செயல்பட்டு இருக்கும்போது அதே கொள்கையை தானே அடுத்த தேர்தலையும் கடைபிடிச்சா சரியா இருக்கும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்திருப்பாங்க. இப்போ நீங்க ஆம் ஆத்மி கட்சி மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இவங்க 2 பேர்த்தையுமே அகற்றணும் அப்படின்லாம் பேசுவது ஆப்வியஸ்லி பாரதிய ஜனதாக்கு ஒரு எஜ்ஜா தான் அமையும். ஆட்சி அதிகாரம் எங்கெல்லாம் அதற்கான போட்டி நிலவுகிறதோ, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் எல்லா கட்சிகளுமே தங்களுக்கான களத்தை விட்டுக் கொடுப்பதில்லை. ஆக அகில இந்திய அளவில் என்று வருகிற போது ஒரு தேசிய கட்சியாக காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்று காங்கிரஸ் என்று அனைத்து மாநிலங்களும் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கிற நிலையில் இருக்கிற மாநில கட்சிகள் காங்கிரஸ் பேரியக்கத்தோடு இணைந்து ஒரு இந்தியா கூட்டணியை உருவாக்கி பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்கிற வியூகம் என்பது வேறு. ஆனால் அந்தந்த மாநில அரசியல் என்று வருகிற போது அங்கே இருக்கிற நிலை என்பது வேறு. உதாரணமாக கேரளாவிலே காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் அங்கே எதிரெதிராகத்தான் இருக்கின்றன. ஆனால் மோடியை எதிர்க்க வேண்டும், மோடியை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற இடத்திலே அந்த பொது கருத்திலே நாங்கள் இருவரும் உடன்பட்டு நம்ம பேசலாம். இப்படி மாநிலத்திற்கு மாநிலம் அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் பொறுத்து தான் இந்த தேர்தல் அருகே என்பது அமையுமே தவிர இப்போது நடக்கிற இதை வைத்துக்கொண்டு அங்கே நீங்கள் பொது அரசியலோடு அங்கே இருக்கிற மத்திய ஒன்றிய அரசை மோடி அரசுக்கு எதிரான அந்த அரசியல் முன்னெடுப்பை நீங்கள் தொடர்ந்து பேசலாம். முன்பாக நமக்கு தேர்தல் முன்னிலை நிலவரங்கள், வாக்கு எண்ணிக்கையினுடைய முன்னிலை நிலவரங்கள் கிடைச்சிருக்கு, அது நம்ம திரையில பார்க்கிறோம். ஆம் ஆத்மி கட்சி 16 தொகுதிகளில் முன்னிலை, பாரதிய ஜனதா 19 தொகுதிகளில் முன்னிலை, காங்கிரஸ் ஒரு இடத்தில் முன்னிலை அப்படின்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இருக்கக்கூடிய 70 தொகுதிகளில் 37 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. 18-18 ஆம் ஆத்மி, பாரதிய ஜனதா 2 கட்சிகளுமே 18-18 அப்படின்ற ஒரே எண்கள்ல இருக்கிறத பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் ஒரு இடத்தில். நம்ம ஏற்கனவே கணித்திருந்ததுதான் எக்ஸிட் போல்ஸ்ல, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல ஆம் ஆத்மி, பாரதிய ஜனதா 2ற்கும் இடையே கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில தற்போது முன்னிலை நிலவரங்களை பார்க்கிறோம். 18 இடங்கள்ல பாரதிய ஜனதாவும் முன்னிலை, 18 இடங்கள்ல ஆம் ஆத்மி முன்னிலை என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். காங்கிரஸ் ஒரு இடத்தில் முன்னிலை. இதுல குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னடைவு, அவர் போட்டியிட்ட தொகுதியில. அதே போல தற்போதைய முதலமைச்சர், டெல்லி முதலமைச்சர் அதீஷி அவரும் பின்னடைவு என்கிற செய்தியையும் நம்ம பார்க்கிறோம்.
இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.